4 இயர்ஸ் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா கொண்டிருக்கின்ற கட்சியில் வந்து சேரும்போது தலைவர்லாம் இப்படிதான் போட்டு சேர்த்தான் சார் 4 இயர்ஸ் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், அம்மாகேசன் சிவா சார் போன்ற ஆளுமையான பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாமான் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான மலர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதாக பேசுனாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுலான்னு இருக்கேன். இந்த படம் அம்மாகேசன் சிவா சொன்ன மாதிரி ஒரு பெரிய தீனி. யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தை அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லலை. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஆளாக பார்த்து கதை சொல்லி கடைசியாக சர்க்கரை இல்லாதவங்களுக்கு இழுப்பை பூ சர்க்கரை மாதிரி எழுத வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. எனது கதை முழுக்க என்னை மையப்படுத்தி எழுத கதை, ஒரு வில்லனை மையப்படுத்தி ஒரு கதை வந்து ஒரு மாலாச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்தில் 2 வில்லன், நான் ஒன்று, வின்சென்ட் சார் ஒன்று. பட் நான் தான் படம் ஃபுல்லாக வந்து இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் சார் தான் நினைக்கணும், ஒரு சத்யராஜ் சார் ஒரு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு தான் நினச்சி எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோடு வந்து உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல ஸ்கிரிப்டை கட்டி சரி பண்ணலாம் சார் சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சார், டாக்டர் ஸ்ரீவசன் சார் 2 பேர் வந்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கணுமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துருங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பன் சார் அவங்க டூவோட வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமாக அவங்க படம் பார்த்தாங்க, ரொம்ப எந்திரிச்சு போயிடுவாங்க, எந்திரிச்சே போகாமல் உட்காந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகருக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயில கேட்குற பெரிய அவார்டு இதுதான். அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும் கூட என்னுடைய கேரக்டர் ஒவ்வொரு டிசைனை செதுக்கி எழுதினேன். இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியன் சாரால இந்த படத்துல ஒரு இயக்குனர் இருக்காரு. அவருடைய ஆசை என்னெல்லாம் இருக்கணும், அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்க முன்னாடி பண்ணுங்க படம் வேற, எழில் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அது வேற சார், இது வேற சார், இது ஏன் படம் சார் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்கீங்க. ஒரு இடத்துல சொன்னாரு, இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். வந்து இந்த ஸ்கிரீன் பே எழுதும்போது வில்லன் ஆளுகிறார், நாயகர் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதுனேன் சார். உண்மையை எழுதும்போது எந்த வில்லன் வந்து ஆட போறேன், சரி எழுதி வைப்போம் அப்படிதான் எழுதுனேன் சார். ஆனால் உண்மையிலே சொல்றேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணிக்க முடியாது சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் வந்து குழந்தைய வந்து கைத்தட்டி மகிழாத அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. நான் எப்பயுமே கன்னடையை வந்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிட்டே இருப்பேன், யாராவது பாடிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்டு பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். என்கிட்ட காரணம் பார்த்தோம்னா என்னத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்காதுவாங்க. என்னன்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி என்றால் ஒரு நாள் இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதை நம்ம வந்து கூட்டு பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே ப்ராக்டிஸ்லேயே இருப்பேன். அது மாதிரி தான் டான்ஸும். என்னை வந்து மிகப்பெரிய ஒரு டான்ஸ் ஆட விஷயம் என்னோட எழில் சார். இது நீங்கள் தேசிய கலைஞர் படம் பார்த்துருப்பீங்க, கண்ணன் ஸ்டீல் நான் எல்லாம் ஆடிருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பாக ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜீவ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் வசனத்தை டிராவல்ஸ் சரவணன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அங்குள்ளவர்கள் பிரிச்சிருக்கார் டைலாக, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேலே இந்த படத்தில் முதல் ரசிகனாக இருந்தது என்னுடைய அன்பு திரு யூகே அவர்கள். யூகே செந்தில்குமார் சார் வந்து காமெடி கிங் சுந்தர்சி சார் வந்து ஒரு பல படங்கள் ஒரு டேரக்ஷன் ஒரு 95% படங்கள் அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேன் போட்டிருக்காங்களே, நம்ம வந்து இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறமே ஒரு சின்ன பதக்கம் இருந்துச்சு.
நீங்க நம்ப மாட்டீங்க, பல சீன்ல கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார் முடியல என்ன டேய் எதுனா நான் முடியாது சிரிச்சு ஓரம் போய் சிரிச்சிட்டே இருப்பாரு. என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈகேல இருந்தாங்க. எனக்கு அவரை பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ் தான். அவர் ட்ரெஸ் பார்த்தீங்களா? பாத்தீங்களா? ஏன் சார் இந்த ட்ரெஸ் போறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்லை சார் தலைவா, மெட்ராஸ்ல வந்து வருஷத்துக்கு 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டா இதை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போகும். இது மாதிரி ஒரு ட்ரெஸ் உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ இதா இருக்கு. அதாவது ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கா, நான் போடாம இருந்தாரு. தயவு செய்து மேல வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி சார் கொஞ்சம் விடுவாங்க சார், சார் விடுச்சுக்குவாங்க சார். ஏன்னா உண்மையிலே இது ட்ரெஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லுங்கியா புடவையா பாவடையா அப்படின்னு அவருக்கே தெரியாது சொல்றாரு. ஆனா அது எதையும் சொல்றேன்னா வேலை செய்யும் போது நம்ம எதுவுமே டைப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அப்போ அவ்வளவு ஃப்ரீயா இருப்பாரு. ஒரு முதல் பட டைரக்டர் இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாது. சீன் பேப்பர் பார்த்து என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல முடியல. அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிகிறவங்க ரவுண்டிலே வருவாரு. உண்மையிலே சுந்தர் சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துறாருன்னா அவருடைய சின்சியாரிட்டி. அதே மாதிரி இந்த பக்கத்தில் மியூசிக் டைரக்டர் இந்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரீச் ஆகுது இந்த சாங், 2 சாங். இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்துல வந்து இந்த படம் தான் சிறை படத்துல வர மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலோடி சாங் இந்த ஆல்பத்தில் இருக்கு. நீங்க கேட்டு ரசிங்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் அந்த பாட்டை தான் ப்ரூவ் பண்ணும். இப்ப நீங்க பார்த்த பாடலாம் கமர்ஷியல் பாட்டு, மிகப்பெரிய ஒரு மியூசிக் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோட இணைந்து நடித்த நண்பர் புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன் தான். ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பாங்க. யாருடைய மனசு நோக்கூடாது இருப்பார். அப்படி ஷூட்டிங் பண்ண நான் ஒரு ஹீரோ மாதிரி அட்டன் பண்ணுறேன். அப்படி சக ஆர்டிஸ்டுக்கு சொல்லி கொடுத்து அந்த சீனை கவர் பண்ணுவோம். அப்படி நான் எவ்வளோ பேர் நினைச்சா கூட லேட்டஸ்டாக நான் பார்த்து எந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமாம், இந்த மேடைக்கு கூப்பிடுறது புகழை ஃபஸ்ட்டு கொடுத்தா இல்லை ரைமிலியான தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு சொல்லி கம்பல் பண்ணி அந்த மேடை வச்சாரு. அந்த ஒரு உதவிபூர்வமான நண்பன். இந்த படம் இவ்வளவு சிறப்பாக நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் மெயின் காரணம் என்னுடைய நிர்வாக தலைவர் அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜர் உலகத்திலே பார்த்துக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை மிஸ்டர் மனோகர். இந்த படத்துல அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. நாகராஜ் சார் இருக்காரு. அப்புறம் நம்முடைய அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் நிறைய மிஸ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணா கூட அதை ஈர்ப்போட ஒர்க் பண்றவங்க. இன்னொரு சொல்லுவாங்கல்ல அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் எடிட்டர் படத்தை குறைக்கிறார், அவர் குறைக்க மாட்டாரு. என்னுடைய பாசில் இவர் எடிட்டர் ஆகிற பெருமை எனக்கு தான் சேரும். ஏன்னா மிளகா படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சன் சார். அவருக்கு உதவியாக இருந்து படத்தை ஃபுல்லா ட்ரிம் பண்ணி வச்சது பாசில் தான். பாசில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி யூகே பெரிய ரசிகராக இருந்தாலும் அது மாதிரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இருந்தாலும் மாறிட்டேன்னு சொன்னார். அவருக்கு இந்த மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தை மியூசிக் எடுத்தனால அவர் டான்ஸ் ஆகிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, என்னமோ பண்றாரு, என்ன பண்றாருன்னு தெரியல. படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுனால அந்த ஃபைட்டு பேசப்படுறதுனா அது மாஸ்டர் தான். நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சா இப்படி தான் சுத்தன்னு சொல்லி அந்த நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுத்தனால 3 நாள் அடிப்பட்டோம். 3 நாள் எங்கன்னா இருந்தாலும் அடிப்பட்டோம். அவ்வளோ தெளிவாக நான் சொல்லி கொடுத்து என்னை பயன்படுத்திருப்பேன். ஆர்டர் இந்த படத்துல வந்து இருக்காரு இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இயல்பா பண்ணிருக்காரு. படம் பார்த்தது இருக்கு. வாழ்த்துக்கள் ஆர்டர் சார். அப்புறம் இங்கே என்னுடைய நண்பர்களாக வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படத்துல டைரக்டர் யோகி வந்திருக்காங்க. அப்புறம் தயாரிப்பாளர் சரவணன் சார் வந்திருக்காங்க. அவருடைய பையன் வந்திருக்காரு. இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மிஸ் பண்ணது வந்து நயன் பிரிஞ்சா நயன், குட்டி நயன். நீங்கள் பிரிஞ்சா 8ன்னு பார்த்தீங்களா? பிரிஞ்சா 8 பிரிஞ்சா நயன். அவங்க இந்த படத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கிளாமர் டான்ஸ் அறிவிங்களா? அது இல்லை. இந்த படத்தோட ஹீரோயினியே அவங்க தான். அந்த விஷயத்தையே ட்ரை பண்ணிடுவோம். வழக்கமாக ஹீரோயின் உள்ள படம்லாம் இருப்பாங்க.
ஒரு யாரோ ஒருத்தர் வந்து சாங் ஆடுவாங்க. ஆனா இவங்களே நான் பண்றேன் இந்த சாங்னு சொல்லி கேட்டு கிடையாது. அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இந்த படத்துல அவங்களுக்கு. இந்த படம் வந்து கேரண்டியா ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களுக்கு சத்தியமா ஏமாத்தாது. இந்த த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்ற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கை தட்டி இருந்துச்சு. அப்படி ஒரு சிறப்பான படத்தை லெஸ்லி மிமேல் சேர்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் பண்ண இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.